கன்ஷிராம் என்ன வேலை செய்தார்? கன்ஷிராமை பற்றி பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ போய் அவருடைய பணி போய் சென்றடையவில்லை. அன்பர்களே, தலித் தலைவர்கள் எல்லாரும் கன்ஷிராமை பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள். என்னடா கன்ஷிராமை பேசினோம்னா அவன் கைக்கூலியா இருக்க முடியாது. என்னடா அம்பேத்கரை பத்தி பேசலாம், அம்பேத்கர் தத்துவத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த தத்துவத்தை பத்தி வாய்களையே பேசுவாங்க. அது என்னன்னா அலங்கார வார்த்தைகள் மூலமாக அம்பேத்கரை துதிபாடுறது, அம்பேத்கரை பற்றி அலங்கார வார்த்தைகளில் வடிவடிவமாக பேசுவது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பேசிடலாம். ஆனா கன்ஷிராம் ஒரே ஒரு புத்தகத்தை, அம்பேத்கர் பல புத்தகத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் கன்ஷிராம் ஒரே ஒரு புத்தகம் தான் இங்கே தேவைப்படுகின்றது. இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த தலித்து தலைவர்களுக்கும் இந்த மக்களுக்கும், இந்த ஒடுக்கப்படுகின்ற காலங்காலமாக ஒடுக்கப்படுகின்ற இந்த மக்களுக்கும் ஒரே ஒரு புத்தகம் தேவைப்படுகின்றது. அந்த புத்தகத்தை நமக்கு எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். அன்பர்களே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களிடம் எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் தயவு செய்து கன்ஷிராமனுடைய புத்தகமான கைக்கூலிகளுடைய காலம் புத்தகத்தை நீங்கள் வாசிங்கள். நீங்கள் வாசிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய சாதி தலைவரிடம் போய் அந்த புத்தகத்தை கையில் கொண்டு கொடுங்கள். அதை படித்து முடித்ததுக்கு பின்பையாது அவருக்கு அந்த உங்களுடைய ஜாதி தலைவர்களுக்கு அந்த ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு பிச்சை எடுக்கின்ற அந்த தலைவருக்கு புத்தி வருதானே என்று பார்ப்போம். அதனால்தான் கன்ஷிராமை எந்த ஜாதி தலைவரும், எந்த ஒடுக்கப்பட்ட தலித் தலைவர்கள் கன்ஷிராமை பேசுவதற்கு அஞ்சுவதற்கு மூல காரணம் அந்த கைக்கூலினுடைய புத்தகம் தான். அன்பர்களே, ஏன்னா கைக்கூலி எப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக எழுதிவிட்டு சென்று விட்டார் கன்ஷிராம் அவர்கள். இன்றைக்கு அதை படிக்கும் பொழுது அவனுக்குள்ளே அது ஒரு பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்தும். யாரெல்லாம் இன்னைக்கு தலித் தலைவர்களாக இருக்கின்றோம், நான் உங்களிடம் இந்த பகுஜன் திராவிட கட்சியினுடைய தொண்டர்கள் நான் கேட்டுக்கொள்கின்றேன், எங்க போனாலும் சரி நீங்கள் கைக்கூலி புத்தகத்தை, கைக்கூலியினுடைய காலம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு திமுக, அண்ணா திமுக மற்றும் காங்கிரஸ், பிஜேபிகளுக்கு கைக்கூலியாக செயல்படுகின்ற அந்த சாதிய தலைவர்களிடம் போய் இந்த கைக்கூலியினுடைய காலம் புத்தகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரம், அதற்கான உறுதிமொழியை நீங்கள் எடுங்கள். இன்றைக்கு 19வது நினைவேந்த நாள் நிகழ்ச்சியை நாம் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த புத்தகத்தை அவர்களிடம் போய் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அன்பர்களே, கன்ஷிராம் அவர்கள் ஒரு அடையாளத்தை மட்டும் அவர் நம்மிடம் அடையாளப்படுத்தவில்லை. அம்பேத்கர் என்கின்ற ஒரு அடையாளத்தை மட்டும் கிடையாது. அவர் கன்ஷிராம் அவர்கள் எடுத்த இயக்கம் அம்பேத்கருடைய இயக்கம் கிடையாது, பூலேனுடைய இயக்கம். இது யாரும் சொல்லுவதற்கு சொல்லி தரவில்லை, சொல்லி கொடுக்கவில்லை. மகாத்மா ஜோதிபா பூலேனுடைய இயக்கம் தான் 85% மக்களுடைய இயக்கம். கன்ஷிராமனுடைய இயக்கம், அம்பேத்கருடைய இயக்கம் 15% மக்களுக்கான இயக்கம். இன்றைக்கு மாயாவதியினுடைய தொண்டர்கள் எல்லாரும் வாய்களிய பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், கன்ஷிராம் அவர்கள் அம்பேத்கர் இயக்கத்தை முன்னோக்கி கொண்டு சென்றார் என்று. அன்பர்களே, கன்ஷிராம் அவர்கள் பூலேனுடைய இயக்கத்தை முன்னோக்கி இழுத்து சென்றார். சத்ரபதி சாகுஜி மகாராஜாவுடைய இயக்கத்தை முன்னோக்கி இழுத்து சென்றார். தந்தை பெரியாருடைய இயக்கத்தை முன்னோக்கி இழுத்து சென்றார். அது மட்டுமல்ல, நாராயணகுரு, கேரளாவுடைய நாராயணகுரு இயக்கத்தை முன்னோக்கி இழுத்து சென்றார். அதில் ஒருவர் தான் அம்பேத்கர். இந்த 5 அடையாளங்களில் ஒரு அடையாளம், ஒரு தத்துவம். ஆனால் இங்கு அம்பேத்கர், கன்ஷிராம் எடுத்துக்கொண்ட அந்த 5 அடையாளம், 5 தத்துவம் பிற்படுத்தப்பட்ட மக்கள். மகாத்மா ஜோதிபா போலே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். சத்ரபதி சாகுஜி மகாராஜா பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் பட்டியலினத்தை வகுப்பை சார்ந்தவர். இந்த 5 அடையாளங்களும் பார்ப்பனை எதிர்ப்பினுடைய அடையாளமாக இருந்தது. இந்த 5 அடையாளத்தை முன்னிறுத்தி தான் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றார். இந்த 5 அடையாளமும் தென்னிந்தியாவை சார்ந்த அடையாளம். வட இந்தியாவில் ஒரு அடையாளம் கூட கிடையாது. தென்னிந்தியாவினுடைய அடையாளத்தை எடுத்துக்கொண்டு வட இந்தியாவிற்கு அந்த தத்துவத்தை கொண்டு சென்று அந்த வட இந்தியாவில் வெற்றி பெற்ற
தத்துவம் தான் இந்த பகுஜன் தத்துவம். அந்த பகுஜன் என்றாலே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மத சிறுபான்மை மக்களுடைய இந்த அடையாளத்தை முன்னிறுத்தி அந்த ஒருங்கிணைத்து கன்ஷிராம் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றார். இந்த சூத்திரத்தை நாம் மக்கள், அடித்தள மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, அறிஞர்களிடம், கல்லூரி பேராசிரியர்களிடம், அறிஞர்களிடம், மருத்துவரிடம், வழக்கறிஞர்களிடம், எழுத்தாளர்களிடம், படைப்பாளிகளிடம் கொண்டு செல்ல வேண்டிய காலம் கட்டம். அன்பர்களே, நீங்கள் தலித்து தலைவர்களிடம் பின்னால் செல்ல செல்ல உங்களுடைய சிந்தனை குறுகி போய்விடும். அன்பர்களே, சாதியில் போய் நின்றுவிடும். உங்களுடைய சிந்தனை சாதியில் போய் நிற்குது என்றால் நீங்கள் பக்கா அடிமைன்னு தான் அர்த்தம். அதாவது அது எட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லலாம். நித்திய அடிமைத்தனத்துக்கு தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள். அன்பர்களே, ஆதலால் நீங்கள் கன்ஷிராமை படியுங்கள். கன்ஷிராமை படித்ததுனால தான் நாங்கள் இன்னைக்கு வட இந்தியாவில் போய் வேலை செய்கின்றோம். நாங்கள் உங்கள் ஜாதி தலைவரவே படிச்சிருந்தோன்னா நான் எங்கள் தெருவில் இங்கே தான் இருந்திருக்கணும், 4-5 வழக்கு வாங்கிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு பல தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் அரசியல் வகுப்பை நடத்தக்கூடிய, அரசியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பதற்கான காரணம் நாங்கள் கன்ஷிராமை படித்தோம். அன்பர்களே, கன்ஷிராம் அவர்கள் அம்பேத்கரனுடைய குரலாக இருந்தார். கன்ஷிராம் அவர்கள் மகாத்மா ஜோதிபா பூலேனுடைய குரலாக இருந்தார். கன்ஷிராம் அவர்கள் சத்ரபதி சாகுஜி மகாராஜாவுடைய குரலாக இருந்தார். கன்ஷிராம் அவர்கள் நாராயணகுருவனுடைய குரலாக இருந்தார். தந்தை பெரியாருடைய குரலாக இந்தியா முழுக்க பவனி வந்தார். அப்படிப்பட்ட மகானுடைய தத்துவத்தை எடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். அன்பர்களே, இங்கு நாம் தமிழ் மண்ணில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கன்ஷிராமனுடைய தத்துவத்திற்கும் பெரியாருடைய தொண்டர்கள் பேசக்கூடிய தத்துவத்திற்கும் நேர் எதிரானது. தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகின்றார். ஆனால் கன்ஷிராம் அவர்கள் சமூக மாற்றத்தை பற்றி பேசினார். சமூக மாற்றத்தை அணிதிரட்டுவதற்கு அவர் மூன்று அடுக்கை முன்வைக்கின்றார். முதல் சமூக விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் அரசியல் அதிகாரம், அதுக்கப்புறம் சமூக மாற்றம். அப்படின்னா இன்னைக்கு சமூக நீதி இயக்கம் என்பது சமூக விழிப்புணர்விலே தேங்கி நிற்கின்றது. சமூக நீதியை பற்றி பேசினா அது ஒன்லி ஒரு அவேர்னஸ் தான். உங்களுக்கு ஒரு இடத்துல நீதி கிடைக்காது, அதுக்கான நீதிக்கான போராடணும், அந்த நீதிக்கான குரல் எப்படி நீதி வேணும்ங்கிறத பற்றி விளக்குவீங்க, அவ்வளோதான். ஆனால் அதில் யாரும் சமூக நீதி பேசுகிறவங்க யாருமே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அன்பர்களே, அரசியல் அதிகாரத்தை பற்றி பெரியாரனுடைய தொண்டர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசவே மாட்டார்கள். அவர்கள் பேசுவதற்கு அஞ்சுவார்கள். அப்படி என்றால் அந்த அரசியல் அதிகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எப்படி சமூக மாற்றம் நடக்கும்? சமூக நீதி என்பதோ எப்படின்னா, பாப்பான்னு ஒரு நீதி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த நீதி அவனும் அந்த சமூக நீதி தான் சொல்றான். சூத்திரனாவே இருந்துட்டு இருக்கணும். அது சூத்திரன் என்ன செய்யணும்? பிராமணனுக்கு, சத்திரியனுக்கு, வைசியனுக்கான அடியாள் வேலை செய்யணும், அவனுக்கான சேவையை செய்யணும். திராவிடத்தினுடைய இந்த பெரியார்வாதிகள் இருக்காங்க பாருங்க, பெரியார் அப்படி கிடையாது. இந்த பெரியார்வாதி இருக்கான் பாருங்க, இந்த பெரியார்வாதிகளுடைய வேலையும் பிஜேபி காரனுடைய வேலையும் ஏறத்தூர ஒன் போல தான் இருக்கும். இவன் சமூக நீதினு பேசுவான், அவன் மனு நீதியின் அடிப்படையில், நீ வர்ணத்தின் அடிப்படை பார்த்தனா ஆதிச்சூத்திரவனை தாழ்த்தப்பட்டவனா தான் இருந்துக்கணும். அவனுக்கு ஏஜென்ட் மாதிரி இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் ஒரு ஸ்டாலின் கிட்ட எதிர்பார்த்திட முடியாது, எடப்பாடி கிட்ட எதிர்பார்த்திட முடியாது. எப்படி அந்த மோடியினுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதேனுடைய அளவுகோல் தான் ஸ்டாலினுடைய மண்டையிலையும் இருக்கும், எடப்பாடி மண்டையிலையும் இருக்கும். ஏன்னா இதில் 2 பேருக்கும் பேலன்ஸ் ஒன் போல தான் இருக்கும். ஏன்னாட்டா அவனும் ஒரு அடியால தான், ஒரு உப்புக்கு சப்பானியான ஒரு நபரை தான் அந்த தனி தொகுதியில் போடுறதுக்கான யாரும் விழிப்புணர்வு இல்லாத ஒரு நபர் தான் அங்கே இருக்கணும். அது அத்திப்பூத்தார் போல திமுக யாருமே கிடையாது, ராஜாவை தவிர. அவ்வளோ ஒரு ராஜா மட்டும்தான் அங்கே ஒரு பிரில்லியண்டான ஆள், அவர் மட்டும்தான். ஆனால் அவருக்கு என்னது, கடைசி வர அந்த துணை இணை செயலாளர் மட்டும்தான். நமக்கு ஏதோ சமூக நீதிக்கு அடிப்படையில் அவங்க சமூக நீதியாம். அந்த சமூக நீதி என்னன்னா, இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் இணை செயலாளர் தாழ்த்தப்பட்டவர். ஒரு திராவிட இயக்கங்களில் ஒரு பட்டியலினத்திற்கான ஒரு நபரை இணை செயலாளர் போஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா
இதே மாதிரியான மோசடித்தனம் வேற எங்கேயும் பார்க்க முடியுமா? அவனு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தீண்டாமை முன்னணியா, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. இதுக்கும் காங்கிரஸ் வச்சு எஸ்சி எஸ்டி விங்கி நடத்துறானா, அதுக்கு என்ன வித்தியாசம்? பிஜேபி எஸ்சி எஸ்டி வச்சு நடத்துறானா, இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்படி திமுக என்ன கட்டமைப்பு இருக்கோ, அது சாதிய கட்டமைப்பு இருக்குதோ, அதே கட்டமைப்பு தான் பிஜேபியினுடைய கட்டமைப்பு இருக்கின்றது. இதை பற்றி சிந்தித்து பேசுபவர்கள் மட்டும்தான் பெரியார்வாதியாக இருக்க முடியும். எப்படி பார்ப்பனிய கட்டமைப்பு பிஜேபியில் இருக்குதோ, அதே பார்ப்பனிய கட்டமைப்பு திமுகவில் இருக்குது. இந்த திமுகவினுடைய பார்ப்பனிய கட்டமைப்பை உடைத்து யார் பேசுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான தமிழகத்தினுடைய பெரியார்வாதிகள். மற்றவர்கள் எல்லாம் மனுவாதிகள் தான், அவர்கள் பெரியார்வாதிகள் கிடையாது. இன்றைய 19வது நினைவேந்தல் நினைவேந்தல் கூட்டத்தில் நான் சொல்லுவது என்ன என்றால், நீங்கள் சமூக மாற்றத்திற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும். சமூக மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால், கலாச்சார மாற்றம் இங்கு நடைபெற வேண்டும் என்றால், சமூக விழிப்புணர்விலிருந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். அன்பர்களே, நீங்கள் சாதிய இயக்கத்தை நடத்தி கொண்டு நீங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த முடியாது. விழிப்புணர்வுக்கான எந்த வேலையும் சாதி இயக்கத்தில் இருக்காது. அன்பர்களே, நீங்கள் சாதியில் இருக்கின்ற வரை அரசியல் அதிகாரத்தை பற்றியும் நீங்கள் உங்களால் சிந்திக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து யாருக்காவது ஒரு ஓட்டு வங்கியாக இருப்பதற்கான ஒரு கலந்துரையாடல் தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய, உங்களுடைய அந்த வலிமையான உங்களுடைய அந்த மூளையினுடைய அந்த சிந்தனை அது அதை பூட்டப்பட்டுரும், விலங்கினால் பூட்டப்பட்டுரும். அந்த விலங்கை உடைக்க வேண்டும் என்றால் கன்ஷிராமை தயவு செய்து படியுங்கள். கன்ஷிராமை படிப்பதன் மூலமாகவே நீங்கள் ஒரு சுதந்திரமாக, நாங்கள் இன்னைக்கு சுதந்திரமாக இருப்பதற்கான காரணம் கன்ஷிராமை படிச்சிருக்கிறோம். நீங்கள் அந்த சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அரசியல் அதிகாரம்தான் அந்த அனைத்து துன்பப்பூட்டினுடைய திளவுகோல் என கன்ஷிராம் சொன்னது போல, அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டாலே நீங்கள் ஒரு சுதந்திர பறவையாக நீங்கள் வலம் வரலாம். அன்பர்களே, அதே போல கன்ஷிராம் அவர்கள் நிறைய கேடர் கேம்பில் பேசினது என்னவென்றால், ஏற்கனவே மாநில தலைவர் கொற்கை பழனிசாமி அவர்கள் பழனி சிங் அவர்கள் சொன்னது போல, மண்டியிட்டு கேட்பதன் மூலம் அதிகாரத்தை யாரும் தானாக முன் தரமாட்டார்கள். அதிகாரம் தேவைப்படுவர்கள் அதற்காக போராட வேண்டும் என 10வது குரு கோவிந்த் சிங் அவர்கள் நம்மளிடம் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். மண்டிட்டு இது கன்ஷிராம் திரும்ப திரும்ப எல்லா அரசியல் கூட்டங்களிலும் அந்த கேடர் கேம்ப், அந்த இளைஞர்களுக்கான கூட்டத்திலும் பேசும் பொழுது இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்கின்றார். மண்டியிட்டு கேட்பதன் மூலம் அதிகாரத்தை யாரும் தானாக முன் தரமாட்டார்கள். அதிகாரம் தேவைப்படுபவர்கள் அதற்காக போராட வேண்டும். அன்பர்களே, நீங்கள் அதிகாரத்திற்காக போராடுகின்றீர்களா? நீங்கள் வாசகம் செய்யக்கூடிய, கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் தானே அதிகாரத்திற்காக கையேந்தக்கூடிய நிறைய கதவுகள் பக்கத்தில் போய் நின்றுட்டே இருக்கிற ஒரு சூழல் தான். இன்னைக்கு இந்த நம்ம திருமாவளவன் விஜய் கிட்ட போயிடுவாரோ, பசுபதி இவர் நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் இவர் சீட்டு கொடுத்துட மாட்டாரா, அவர் சீட்டு கொடுத்துட மாட்டாங்களா? இப்படி பேசுவதுக்கு அசிங்கமா இல்லையா? உங்களுடைய வலிமையை பற்றி உங்களுக்கு தெரியலையா? உங்களுடைய வலிமையை பற்றி நீங்கள் உணருங்கள் நண்பர்களே. உங்களை காட்டிலும் அழகானவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளோ இருதயத்தில் மிகவும் சுத்தமான நபர்கள், ஒரு எளிய இதயம் கொண்ட நபர்கள். உங்கள் கையில் ஆட்சி வந்துச்சுன்னா எப்படி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள்? அதை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால் நீங்கள் தொடர்ந்து எல்லா விதமான அவமானமும் படுகொலையும் நடந்துட்டு தான் இருக்கும். கவின் படுகொலை, பிறகு எத்தனை வரிசையான படுகொலை தானே, இங்கே தொடர் படுகொலை, அஜித்தினுடைய காவல் மரணங்கள், இதுதான். இதெல்லாமே அதாவது என்னன்னா, சட்ட ஒழுங்கு என்பது கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருக்குது தமிழகத்தில். சட்ட ஒழுங்கு ஜீரோ என்றாலே அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழவில்லைன்னு தான் அர்த்தம். இங்கே கம்ப்ளீட் ஸ்டாலினுடைய ஆட்சியில் கம்ப்ளீட் ஃபெயிலியர் சட்ட ஒழுங்கு. இதே மாதிரியான படுகொலை வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது.
சாதிய படுகொலைகள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சனாதானத்தினுடைய உச்சமாக இருக்குது. மேலே சென்ட்ரல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒன்று பொம்பளையை கொடுத்து மிரட்டுறான், அல்லது சிபிஐ இன்கம் டேக்ஸை போட்டு பணத்தை வச்சு மிரட்டுறான், ஒன்று பொம்பளையை வச்சு இல்லாட்ட பணத்தை வச்சு. இப்போ என்னென்னா நேரடியாக வந்துட்டான், சனாதானத்தை எதுக்கிறவன் எல்லாத்தையும் வந்து கடவுள் பேரை சொல்லி நான் அடிப்பான் அப்படின்னு. இருக்கிறாரு கடவுள் என்னை அடிக்க சொன்னார். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது நம்பிக்கையாக போயிடும். ஆமாப்பா கடவுள் அடிக்க சொன்னாரா, அடிச்சிட்டேன். எங்கள் குரு வெட்ட சொல்கிறாரு, நாங்கள் வெட்டிட முடியுமா? ஏதாவது எவனுக்காவது ஒருத்தன் மானம், உனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மானத்துக்கு எதிராக ஏதாவது நடந்தது என்றால் அவனுடைய தலையை வெட்டுங்கிறாரு குரு கோவிந்த் சிங். நாங்கள் வெட்டிட முடியுமா? நாங்கள் சட்டத்தை பாதுகாக்கின்ற நபர்களாக இருக்கிறோம். அம்பேத்கர் கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற நபர்களாக இருக்கின்றோம். இங்கு கான்ஸ்டியூஷனுடைய ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த 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 அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது பாருங்க. கடவுள் பேரை சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நபருக்கே சூவை கொண்டு எறிகிறான் அப்படின்னா, அதுவும் கடவுள், அது நம்பிக்கையின் அடிப்படையில். இது நம்பிக்கையில் பேரும். இப்போ அதற்கு வந்து வலைதளங்களில் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவாயை பற்றி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் 15% சொல்கிறான். எவனும் அதை பற்றி எழுதுறதுக்கு சமூக ஊடகங்களில் எழுதுறதுக்கு யாருமே அருகதல் இல்லை. ஆனால் சங்கிகள் எழுதுறான், பக்கம் பக்கமாக எழுதுறான், எரிஞ்சது கரெக்டுன்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இதுக்கெல்லாம் காரணம், இப்படி நடப்பதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், கன்ஷிராம் நம்மளிடம் இல்லை. கன்ஷிராம் மட்டும் நம்மளிடம் இறந்திருந்தானா இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்திருப்பார். அவர் தான் அந்த மண்ணை ஆண்டுட்டு இருந்திருப்பார். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஆட்சியாக இருந்திருக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஆட்சியாக இருந்திருக்கும். அதனால்தான் கன்ஷிராமை, அம்பேத்கரை எல்லா கட்சிக்காரனும் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஆளாக்குறான். ஃபோக்கஸ் பண்ண 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 நீங்கள் ஆட்சியாளர் ஆக முடியாது. ஆனால் யாருக்கும் தில்லு கிடையாது கன்ஷிராமை சொல்லுவதற்கு, பெரியாரை சொல்லுவதற்கு தில்லு கிடையாது. என்றா பெரியாரையும் கன்ஷிராமும் சொல்லும் பொழுது அது மெஜாரிட்டி, அது பெரும்பான்மை மக்களை குறிக்கும். அம்பேத்கரை சொன்னா ஒரு சின்ன கூட்டத்தை தான் குறிக்கும். ஆனால் கன்ஷிராமுக்கு சொன்னோம்னா அது வெற்றியினுடைய கதை. நீங்கள் ஆட்சியாளராக சுய ஆட்சி, சுய பலத்தில் சுய ஆட்சி, அதிகார ஆட்சியா ஆதாய ஆட்சியா? இன்னைக்கு ஆதாய ஆட்சி தான் நடந்து கொண்டு, ஆதாய அரசியலை தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கன்ஷிராமை பேச ஆரம்பித்தோம்னா நீங்கள் அதிகார அரசியலுக்கு போகலாம். அந்த அதிகார அரசியலை நோக்கி பயணிப்பதற்கு தான் இன்றைக்கு பகுஜன் திராவிட கட்சி தேசம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, இன்றைக்கு கன்ஷிராம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய உயர்ந்த தத்துவமான பகுஜன் ஹிதாயா, பகுஜன் சுக்காயா, பகவான் புத்தன் கொடுத்தது. அது பகவான் புத்தன் கொடுத்த தத்துவம். அது பெரும்பான்மை மக்களுடைய நன்மை, பெரும்பான்மை மக்களுடைய மகிழ்ச்சி. அந்த பெரும்பான்மை மக்களுடைய நன்மையை வந்து சர்வஜன் ஹிதாயா, சர்வஜன் சுக்காயா, 10% இடஒதுக்கீடு உயர் சாதியினருக்கு நான் ஆதரவு தரேன். மாயாவதி ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கும் இடஒதுக்கீட்டில் நானும் ஆதரவு கொடுக்குறேன். அதை பற்றியான அதாவது அதுக்கு என்ன காரணம் அப்படி என்றால், அந்த பகுஜனுங்கிற ஒரு தத்துவத்திலிருந்து விலகினதுனால உயர் சாதி சர்வஜன், அனைத்து மக்களின் நன்மை, அனைத்து மக்களினுடைய மகிழ்ச்சி. புத்தனை காட்டிலும் பெரிய அறிவாளி மாதிரி சொல்லியாச்சு. மாயாவதிக்கு முன்னாடி புத்தர் வந்து ஞானம் பெறலன்னு தான் அர்த்தம். ஏன்னா புத்தருடைய ஞானத்தையே வந்து கேள்விக்குறியாக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவி மாயாவதி இல்ல. புத்தரே என்னைய காட்டிலும் புத்தர் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சொல்றது தானே அது அதனுடைய பொருள். பகுஜன் ஹிதாயா, பகுஜன் சுக்காயா, பெரும்பான்மை மக்களுடைய நன்மையை, அனைத்து மக்களுடைய நன்மை அப்படிங்கிற அப்படி ஒவ்வொரு மிகப்பெரிய நாணத்தில் சொன்ன வார்த்தை மாறி இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்திகெட்ட மாயாவதி ஆட்கள் இன்றைக்கு பகுஜன் ஹிதாயா, பகவான் புத்தன் சொன்ன கோட்பாட்டை மறந்து பார்ப்பனர்களுக்கு அடியால் வேலை செய்யக்கூடிய அந்த சர்வஜன் ஹிதாயா, சர்வஜன் சுக்காயா என்ற ஒரு கோஷத்திற்கு பின்னாடி எந்த ஒரு மானமும் சூடும் வெக்கமும் இல்லாமல் செல்வதை நாம் கவலையோடு துக்கத்தோடு இன்றைய தினத்தில் நாங்கள் மனவேதனையோடு புலம்புகின்றோம். அன்பர்களே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் அரசியலில். மாயாவதியினுடைய தவறான நடவடிக்கையினால் ஒட்டுமொத்த இளைஞர்களும், இந்திய தேசத்தினுடைய இளைஞர்கள் எந்த ஒரு அரசியலும் வேலை கிடையாது.
இன்றைக்கு இளைஞராக இருந்து கன்ஷிராமிடம் அரசியல் படித்தவங்க தான் இன்றைக்கி கொஞ்சம் பேர் கொஞ்சோல இருக்கிறாங்க. அப்போது இளைஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம், கன்ஷிராம் பீரியடில் இளைஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு 60 70 வயசு 80 வயசில் 70 வயசில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரிடம் அரசியலை படித்து கொண்டிருக்கின்றார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். திருமாவளவன்கிட்ட அரசியல் படித்தோம்னா விளங்குமா? நீங்கள் ஆட்சி செய்வதற்கான வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. கிருஷ்ணசாமிகிட்ட அரசியல் படித்தா விளங்குமா? ஒரு சீட்டுக்கான அந்த அரசியலை ஒரு சீட்டுக்கான அரசியல் தான். அந்த அரசியலில் வந்து உங்களுடைய சுயமரியாதை மானத்தையும் பாதுகாக்க முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு கருத்தியலும் இல்லாத இளைஞர்கள் சமூக ஊடகங்களை தேவையில்லாத விஷயங்களை பார்த்து தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்குகின்ற ஒரு நிலைதான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுக்கான எந்த ஒரு அரசியலும் இல்லை. சமூக கல்வியும் கிடையாது, அரசியல் கல்வியும் கிடையாது, கலாச்சார கல்வியும் கிடையாது. ஒன்னே ஒரு கல்வி தான், இந்த ஃபேஸ்புக்கு கல்வி தான். இந்த ஃபேஸ்புக்கு கல்வியை படிச்சுக்கிட்டு ஒன்று வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டா ஷார்ட்ஸ் அவனை பற்றியே ஷார்ட்ஸ் போடுறதுக்கான ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு பகுத்தறிவுக்கான எந்த ஒரு சிந்தனையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் இல்லாததுக்கான காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் கைக்கூலிகள் பின்னாடி அணிதிரண்டதுனால தான் இந்த இளைஞர்கள் ஒரு வறட்சியாக இருக்கிறாங்க. அது என்ன வறட்சின்னா அறிவு வறட்சி. அறிவில் வறட்சியாக இருக்கிறாங்க. சிந்தனையில் வறட்சி இருக்குது. சிந்தனையில் வறட்சியாக இருக்கிறவனுக்கு அவங்ககிட்ட இருந்து என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? அந்த சிந்தனை வறட்சியை செழுமையாக்க வேண்டிய பொறுப்பு கன்ஷிராம் வாதிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. நீங்கள் இளைஞர்களை போய் பாருங்கள் நண்பர்களே. இளைஞர்களை கிராமமாக சென்று இளைஞர்களை அரசியல் படுத்துகின்ற வேலையை செய்யுங்கள். சுய ஆட்சிங்கிற சிந்தனை மழுங்கி கொண்டே வருகின்றது. நம்மளால் ஆட்சி செய்ய முடியாதுங்கிற கோஷம்தான் இன்னைக்கு வலுப்பெற்றுட்டு இருக்குது. ஒரு நம்பிக்கை இல்லாத, அதாவது சுய ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படிங்கிற பேசுறதற்கு 1000 பேர் 2000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறான். நம்மளால ஆட்சி செய்ய முடியும்னு பார்த்தோம்னா அறுதி போல ஒருத்தர் தான் அங்கங்க ஏதோ அது என்னது அந்த முத்த ஆய்ப்பான்னு சொல்லுவாங்களே, அங்கங்க ஒவ்வொருத்தர் இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த வட்டத்தில் நீங்கள் எல்லாரும் இருக்கின்றீர்கள். அதனால் நாம் நிச்சயமாக இந்த நாட்டை ஒரு நாள் ஆளுவோம் நண்பர்களே. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு சமுதாயத்தை நீங்கள் எத்தனை நாள் தான் ஏமாத்திட்டு இருக்க முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் மக்கள் வந்து அவங்களுடைய பகுத்தறிவு வேலை செய்யும், அன்றைக்கு நாங்கள் ஆட்சியாளராக இருப்போம் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார். அதனால் நீங்கள் செய்கின்ற அந்த ஏமாத்து வேலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகின்றது. நீங்கள் இந்த மக்களை தொடர்ந்து நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் இந்த மக்கள் மிக விரைவில் கிளர்ந்தெழுவார்கள். அதற்கான காலம் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜென்செட் ஜென்ரேஷன். ஜென்செட் ஜென்ரேஷன்னா அவர்கள் சொல்லுகின்ற மொழி என்னன்னா, ஜென்செட் ஜென்ரேஷன்னா அந்த நேபாளில் நடந்தது இல்லை, அந்த நேபாளில் நடந்த அதுதான் ஜென்செட் ஜென்ரேஷனுங்க சொல்கிறாங்க. அதனால் தலித் தலைவர்களே, இந்த ஜென்செட் ஜென்ரேஷனிடம் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நேபாளில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நடந்துடும். தலித் தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற இந்த மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கிற அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும். உங்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தும். இந்த ஜென்செட் வந்து ஒரு மாதிரி தீவிரமான தீவிரவாதிகள். இவர்கள் நினைச்சாருன்னா அவ்வளோதான் சோழி. நீங்கள் அதுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நேபாளம் எடுத்து பார்த்துக்கோங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் ஜென்செட்டினுடைய அடுத்ததுன்னு சொல்கிறாங்க லத்தாக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு நண்பர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்குக்காக போயிருக்கும்போது அவர் சொன்னார், இந்த ஜென்ரேஷன் மோசமான ஜென்ரேஷன், ஜென்செட் ஜென்ரேஷனு. எனக்கு புரியல ஜென்செட்னா என்னென்னு. அதுக்கப்புறம் சொல்ல இந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன் 80 ஜென்ரேஷனு 80க்கு 90க்கு 2000க்கு அப்படிலாம் ஜென்ரேஷனில் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் ஜென்செட் ஜென்ரேஷனாக. லத்தாக்கில் அந்த ஜென்செட் ஜென்ரேஷன் தான் வந்து ஒரு புரட்சிகர வேலையை செய்தார்கள் என அவர் பதிவிட்டார். நேபாளை தொடர்ந்து லத்தாக் தமிழகத்துக்கு வந்தாலும் இந்த ஜென்செட் வந்தாலும் வரலாம். அதை மடைமாற்றத்துக்கு தான் விஜய் போன்ற ரசிகர்களை பயன்படுத்த துடிக்கின்றார்கள்.
அந்த அரசியல் மழுங்கடிக்கின்ற வேலைகளை, அதாவது எல்லா சிந்தனையும் மழுங்கடிப்பதற்கு, அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மழுங்கடிப்பதற்கு, திசை திருப்புவதற்கு, அதே போல் சாதிய படுகொலைகளை திசை திருப்புவதற்கு, ஆவண படுகொலை திசை திருப்புவதற்கு, காவல் மரணங்களை திசை திருப்புவதற்கு, அதே போல் விஷச்சாராயத்தில் பல 1000 பேர் செத்த அந்த கதையை மறைப்பதற்கு, கிட்னி திருட்டை மறைப்பதற்கு, இப்படி பல பல அந்த மோசடிகளை, ஸ்டாலின் ஆட்சியினுடைய மோசடியை மறைப்பதற்கு அவர்கள் போடுகின்ற நாடகம்தான் இந்த விஜயினுடைய ரசிகர்கள் வைத்து போடுகின்ற நாடகம். நண்பர்களே, நீங்கள் மிக வெளிப்படையாக, இளைஞர்களே, ஜென்செட் இளைஞர்களே, நீங்கள் மிக வெளிப்படையாக சொல்லுங்கள், நாங்கள் கிட்னி திருட்டை நாங்கள் மறக்கவில்லை, சாதிய படுகொலையை நாங்கள் மறக்கவில்லை, ஆவண படுகொலையை, ஆணவ படுகொலையை நாங்கள் மறக்கவில்லை, சிறை படுகொலை, காவல் மரணங்களை நாங்கள் மறக்கவில்லை, அதே போல அந்த விஷச்சாராய படுகொலை மறக்கவில்லை என மார்தட்டி தெரு தெருவாக நீங்கள் சொல்லுங்கள். இவர்கள் திசை திருப்போதற்கு அழுகிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான், ஏதோ பிள்ளைய தூக்கிட்டு போற மாதிரி நடிக்கிறான். எவ்வளோ நடிப்பாருங்க. தேர்தல் வரப்போகுது அன்பர்களே. இந்த தேர்தல் வரும்பொழுது இந்த ஜென்செட் இளைஞர்களை அந்த மடைமாட்டம் செய்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளை இந்த சோசியல் ஊடகம் மூலமாக, அந்த சமூக ஊடகங்கள் மூலமாக செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எதுவுமே ஆர்கானிக் கிடையாது. ஆர்கானிக்னா உண்மை கிடையாது. எல்லா பெய்டு எம்ப்ளாயிஸ்னா பைசா கொடுத்து ஒரு பெரிய ஐடி விங் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஐடி விங் எல்லாம் குழப்படி. அதாவது உங்களுடைய பகுத்தறிவு, இந்த பெரியாருடைய மண்ணுன்னு சொல்லுவதற்கே நமக்கு அசிங்கமா இருக்கு. பகுத்தறிவு, பெரியார்னாலே பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவினுடைய மண்ணை இந்த சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சடங்குகள் கூட இன்னைக்கு இவங்க செய்கிற அந்த பகுத்தறிவினுடைய மோசடியை காட்டிலும் அவங்க பரவாயில்ல போல தெரியுது. இந்த குரங்கணி கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி குலசேகரம் போகிறதுக்கு, அதெல்லாம் நம்ம பகுத்தறிவுக்கு எதிரான நினச்சிட்டு இருக்கிறோம். இவங்க போடுற நாடகம் இருக்குது பாருங்க, இது மிகப்பெரிய மோசடியாக இருக்குது. இதிலிருந்து நீங்கள் மிகவும் விழிப்புணர்வு, இவர்களிடம் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அன்பர்களே. அதோட நிறைவாக நான் உங்களிடம் ஒன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்ற நண்பர்களே, கன்ஷிராம் அவர்கள் பாம்சப் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். திங்க் டேங்க், பிரெயின் பேங்க், மூளை வங்கி. இன்னைக்கு எந்த இடத்துலையும் எந்த கட்சிக்காரனுக்கும் மூளை வங்கியே கிடையாது. கன்ஷிராமுக்கு மூளை வங்கி இருந்தது. அந்த மூளை வங்கி இருக்க போய் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு, அசோகருக்கு பின்பு இந்த நாட்டை மண்ணை ஆண்ட ஒரு பெருமை கன்ஷிராமனுடைய அந்த வாரிசுகளுக்கு தான் சேரும். இன்னைக்கு அந்த மூளை வங்கி இல்லை. மூளை வங்கின்னா மூளை வங்கி தான் அரசியலை தீர்மானிக்குது. பிஜேபி காரன் வச்சிருக்கிறான், காங்கிரஸ்காரன் வச்சிருக்கிறான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி வச்சிருக்குது. இன்னைக்கு மூளை வங்கி இல்லாத ஒரு ஆட்டோக்ரசி, டிக்டேட்டர், அதாவது சர்வதிகார ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். ஒரு 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 கூட்டு முயற்சியில், ஒரு கூட்டு சிந்தனையில் ஒரு தத்துவம் பிறந்து அந்த தத்துவத்தின் அடிப்படையில் மக்களை அணிதிரட்டு கொண்டு போகணுங்கிற எந்த ஒரு அரசியல் அந்த பிளாட்ஃபார்மே இல்லை. அதனால் நாம் திருப்பி மீண்டும் கன்ஷிராம் உருவாக்கின அந்த பாம்சப்னுடைய அமைப்பை தான் நாங்கள் திராவிட எம்ப்ளாயீஸ் நெட்வொர்க்னு ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அது எங்களுடைய மூளை வங்கியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மூளை வங்கிக்கான அரசியல் சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல படைப்பாளிகளை, எழுத்தாளர்களை, கல்வியாளர்களை, அறிஞர்களை இந்த மூளை வங்கிக்கு கொண்டு நாம் மீண்டும் இந்த மக்களை சுய ஆட்சி செய்வதற்கான அந்த வேலையை தொடங்குவதற்கு இந்த மூளை வங்கி நமக்கு தேவைப்படுகின்றது. அறிவுஜீவிகளுடைய வங்கி நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த வேலையை நாம் தொடர வேண்டும் அன்பர்களே. கன்ஷிராம் அவர்கள் நம்மை ஒன்றுபட அழைத்தார், போராட அழைத்தார், அதிகாரத்தை மீண்டும் கையிலெடுக்க அழைத்தார். அதே போலதான் நான் மீண்டும் இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், நீங்கள் ஒன்றுபடுங்கள், போராட முன்வாருங்கள். மீண்டும் இந்த நாட்டை ஆளுவதற்கு, அசோகருக்கு பின்பு இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு நீங்கள் அணிதிரண்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த 19வது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் சிந்தனையை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, புரிந்து கொண்டு முன்னோக்கி செயல்படுவதற்கு நீங்கள் முன் வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்னென்னலாம் இங்கே பேசினார்களோ, இங்கே மாநில தலைவர் அவர்கள் பேசினார், மாநில செயலாளர் பேசினார், தேசியத்தினுடைய செயற்குழு
உறுப்பினர் அவர்கள் பேசினார். நீங்கள் இவர் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுடைய வீட்டில் மட்டும் இருந்து விடாமல் இந்த செய்தியை மற்ற மக்களுக்கும், அடித்தள மக்களுக்கும், குறிப்பாக குரலற்ற மக்களாக இருக்கக்கூடிய, வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய, புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கான அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கு நீங்கள் இரவும் பகலும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாஹே குருஜி கா கால்சா, வாய் குருஜி கி ஃபத்தே.